ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம். இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏதாவது போய் எப்பா இந்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் 1 கிலோ உப்பு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து, நான் சொல்றேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு காமெடியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட என்ன பெரிய 1942 இருக்கிற மாதிரி தெரியுங்க. இயேசு எவ்வளவு மன்னிக்கிறாரு, இயேசு பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நான் படிச்சதை உனக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நான் பார்த்ததை சொல்றேன். 1 கிலோ உப்பை போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுப்பா. நீ உன்னுடைய சத்தம் ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வர்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண ஒரு 3 Sony. What? Concert. If you want to learn about soulish Christians, you just have to watch some dogs. அளவுல வாழ்ற கிறிஸ்தவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க நாய்களை பார்த்தா. பாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பை போட்டு ஜெபம் பண்ணுங்க, இது கிண்டலா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிறிஸ்துவத்துக்கும் இந்த முறைமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, புரியுதுங்களா? இந்த முறைமைக்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் ஒரு நூதன வேத புரட்டை பண்ணுகிறார்கள். இவர்கள் ஊழியம் அல்ல, அட்டூழியமே செய்கிறார்கள். ஆல்ரெடி பல சேனல் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் பார்க்க நேர்ந்தது. சரி, நம்ம பேசுவோம், ஜபம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் ஒரு ரீமைண்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஜபம் பண்ணுற விதமாக சில காரியங்களூடாக சொன்னாங்க. அதே போல் நீ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும், உன் அறை வீட்டை பிரவேசித்து தாளிட்டு நீ நல்ல உருக்கமாக ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அப்படியே வரிசையாக சொல்லி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே உரியது, ஆமேன் அப்படிங்கிற முடிவோட அந்த ஜெபத்தை இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் பார்த்து அதை இது பண்ணணும், செபிக்க. அதே போல எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில், எந்த சமயங்களிலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் அப்படின்ற. உப்பை போட்டு கீழே முட்டாங்காலில் உப்பை போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு இல்லை. இப்படி தான் ஜெபம் முறைமைகள். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செபிக்கிறது முக்கியம். ஆண்டவர்கிட்ட நம்ம நேரடியான தொடர்பில் இருக்கிறோம். அவர் நம்முள் இருக்கிறார். நம்ம கண்டிப்பாக அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லா விதமான காரியங்களையும் தெரியப்படுத்த வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை சோத்திரியுங்கள் அப்படின்னு. புரியுதுங்களா? உப்பு போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இல்லை. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இப்படி கடினமாக தான் நீ ஜெபிக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இல்லை. இது என்னென்னா லெவ்வீக நாணத்தினால் வருகிற காரியம், உலகத்துக்கு உண்டான காரியம். உலகத்தில் இந்த மாதிரி தான் முட்டாங்கள் போட்டு நடந்துக்கிட்டு போவாங்க. அப்புறம் மறுபடியும் அதில் என்ன சொல்கிறது, உப்புலெல்லாம் காலை வச்சு மிதித்து நடந்து போவாங்க. அதுக்கு எடுத்தாக்கில் முள் பாதை மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே நியாயப்பிரமாண முறைமையின்படியும் உலக பிரகாரமான முறைமையின்படியும் இவர் சொல்கிறார். இப்படி இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளவே இல்லை. கிறிஸ்துவிடத்தில் நாம் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் செய்கிற போதனைக்கும் காரியங்கள் உண்டு, புரியுதுங்களா? நம்ம உண்மையாக இருந்தால் போதும். அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தோம் என்றால் அவர் கேட்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதே போல் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மிலே கிரியை செய்கிற ஆண்டவர், புரியுதுங்களா? நாம் ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மிலே கிரியை செய்கிறவர், நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் போதும். இவ்வளவுலாம் அதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சிலுவையிலே கொடுத்து தன்னுடைய குமாரன் என்று பார்க்காம கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்காம இருப்பாரா? தமிழத்தில் நாணத்தை கேட்கிற ஒருவனிடத்தில் அவர் கொடுக்காம இருப்பாரா? ஆண்டவரே அப்படி என்றால் இதோ அப்படிம்பார். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். அதுக்காகவே தேற்றறிவாளன் என்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். நம்முடைய மூச்சு காற்று கூட அவருக்கு தெரியும். நம்முடைய முடி ஒன்றிலே ஒன்று கழிந்தாலும் அவருக்கு தெரியும்.
புரியுதுங்களா? அதனால் நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் அப்படி எதிரே பார்க்கறது இல்லை. நீங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருக்கீங்களா, உள்ளத்தில் எப்படி இருக்கீங்க, எப்படி பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிறார். புரியுதுங்களா? அதனால் இவன் சொல்லுற மாதிரி, இந்த பாஸ்டர் சொல்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. அதாவது கொலைசிரிக்கை எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு. புரியுதுங்களா? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு டைம் கிடைக்கிற நேரம் போகிறோம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக கேட்கணும். அவர் சித்தப்படி கேட்கணும். என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணணும். அதுக்காக உணவுக்காக உடைக்காக எல்லாமே தருகிறவர். அதுக்காக வந்துக்கிட்டு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நாணத்துக்கெல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. ஆண்டவர் கொடுப்பார். இப்படிலாம் சிரமப்பட்டுலாம் ஜெபிக்கணும்ன்ட்டு ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம இடத்தில் எதிர்பார்க்குறார். நம்முடைய உள்ளத்தின் உள்ளந்திரிகளை ஆராய்ந்து பார்க்கிறார். அவ்வளோதான். டக்குன்னு அப்படியே இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா உரிமை இருக்கிறது. அப்பா பிதாவை என்று சொல்லி கொள்ளுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். உரிமை உண்டு நமக்கு. புரியுதுங்களா? உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி கட்டாயப்படுத்திலாம் கிடையவே கிடையாது. இது முறைமைகள். இது வந்து எகிப்தினுடைய முறைமைகள். அவன் ரொம்ப இது பண்ணுவான், ஸ்ட்ராங்காக இது பண்ண வைக்கிறதுக்கு, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்ட்டு. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நாம் கவனமாக இருங்கள். இந்த மாதிரியான உபதேசத்துக்கு கவனமாக இருங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு சமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனைக்கு வர்றதுக்கு முன்பதாகவே நாம் ஜெபிக்கணும். ஆனால் உப்பு போட்டு ஜெபிக்கிறது தப்புமா? புரியுதுங்களா? அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்தீங்கன்னா, ஃபுல் பிக்கில் நின்றுட்டு இந்த எசேக்கியேல் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா பிரான்சிஸ் அவங்களுடைய மனைவியார் துணைவியார் வந்து நாயை வச்சு ஒரு வித்தை காட்டுறாங்க. அதுலேயும் ஒரு உபதேசத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்கே எதை வைக்க வேண்டும் என்பதை முறைமைகள் கூட தெரியாமல் எந்த மாதிரியான முன்மாதிரியை கொடுக்குறாங்க. பவுல்லாம் அந்த மாதிரி செஞ்சாங்களா வச்சாங்களா அப்படின்னு தெரியவே இல்லை. உங்களுக்காக ஒரு வசனத்தை இவளை குறித்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 4வது அதிகாரத்தை நீங்கள் 1வது வசனம் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள் அப்படின்ற கிறிஸ்துவை மாதிரியாக காண்பிக்க வேண்டும். ஆனால் இவங்கள் துபாக்கூர் வேலைகளை அனிமல்ஸை வச்சு அதை ஒரு எடுத்துக்காட்டாக இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே ஊழியர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருக்குது. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டது, உன் இளமையை குறித்தும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. புரியுதுங்களா? இந்த பண்புக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு எடுத்தாக்கல நம்ம துபாக்கூர் இல்லாதவனால் தேவனுக்கு ஒரு பயனும் இல்லை. அவன் காயடிக்கப்பட்டவன், அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு அருவருப்பானவன். நல்ல ஆசைப்படு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல ஆசைப்படு, நல்ல ஆசைப்படு, நல்ல ஆசைப்படு, நல்ல ஆசைப்படு. ஒருத்தர் யாரு, ஜஸ்டின் இந்தியா. அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்கலாம். இந்த படுக்காளி பயில எத்தனை நேரம் சொல்றதுன்னு தெரியல. மோசமான காரியங்களில் புல்பிட்டில் நின்று நிர்விசாரமாக எவ்வளவு காரியங்களை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஜஸ்டின் இந்தியா இவன் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, காயடிக்கப்பட்டவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் அப்படிங்கிற காரியத்தை எல்லாத்தையும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகாத வேலைகளை செய்திருக்கான். அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நியாயப்பிரமாணத்தின் ஊடாக இவன் பக்க வழியாய் நுழைந்த, நம்ம அடிமைகளாகும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்களால் இப்படி ஆயிற்று. புரியுதுங்களா? இவன் ஒரு மோசமான மாண்பில் இருக்கிறான். அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அதாவது ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பற்றி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையானதை உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனாய் இருக்கிறான். இவைகளால் பொறாமையும் சண்டையும் தூஷணமும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டான மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி
என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக பொருட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை வைத்து எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் போடு போடு என்ன ரீதியில் அவன் பேசுகிறான் பார்த்தீங்களா? ஒரு ஈரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அவமரியாதையான ஒரு தன்மையை முன்மாதிரியை எப்படி காட்டுறான் அப்படின்னா, பிசாசானவன் டோட்டலாக அவனுக்குள்ளே இருக்கான். அதனால தான் அப்படி அவன் வெளிக்காட்டி கொண்டான். புரியுதுங்களா? கெட்டவன் கெட்ட விஷயத்தை காண்பிக்கிறான், நல்லவன் நல்ல விஷயத்தை காண்பிக்கிறான். அப்போ இவனுடைய பண்புகள் என்னன்னா, இவனுக்கும் கிறிஸ்துவ உபதேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே விழிப்பாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நாளை அடுத்த வீடியோ